திவேல் முருகனுக்கு ஏககுரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமக. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விசேஷே பவரோகிணாம் நிலையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தே நமः. ஓம் சகனா பவது சகனோ புனக்து சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினா அவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு பஞ்சபிரம்ம உபநிஷத்தினுடைய முதல் மந்திரத்திலேருந்து சிந்திக்கலாம். யார் குரு? சிஷ்யன் யாரு? ஷாக்கல ரிஷி. ரிஷி லெவலில் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி சந்தேகம் சிந்தனைகள்லாம் வர முடியும். அதனால் ரிஷிகள் பிப்பலாதை போய் பார்த்து, இதே மாதிரி பிப்பலாதை சனத்குமார் முருகப்பெருமானும் பிப்பலாதுடைய பையன் அங்கீராவும் சனத்குமாரும் அத்தர்வாங்கிற ஒரு ரிஷிகிட்ட போய் கேட்குறாங்க, முதல்ல நாங்கள் சாதனையை ஸ்டார்ட் பண்ணோம், என்ன பண்ணணும் அப்படின்னு. ஓங்கார ஜபம் பண்ணு, ஓங்காரத்தை தியானம் பண்ணுன்னு சொல்கிறார் அத்தர்வ மகரிஷின்னு கேள்விப்பட்டீங்களா? பரவாயில்ல, இனிமேல் எல்லாமே தெரியாத எல்லாத்தையும் நம்ம தெரியப்படுத்திடுவோம். அதே மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தையெல்லாம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு கடத்துங்க. பெரிய அரும்பணி இது. இன்னும் 25 ஆண்டுகளுக்குள்ளே 2050 இந்த தமிழ்நாடு முழுவதும் அட்லீஸ்ட் உபநிஷத்துங்கிற வேடாவது மக்கள் மத்தியில் இதுக்குள்ளே பொக்கிஷம் இருக்குது, அமிர்தம் இருக்குது, இதை சிரவணம் பண்ணியே பருக முடியும். நம்ம வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் பெற முடியும். முக்திக்கு மேலே ஏதாவது பெரிய பலன் இருக்கா? அதுக்கு முன்னாடி சித்தி கொடுக்குது. சித்தினா என்னது? கேட்டது கிடைக்கும்னு நினச்ச வீடு, மனைவி, மக்கள், பங்களா, 5 தத்துவங்களும் சித்தி கொடுக்கும். 6வது தத்துவம் தான் முக்தி. அதுக்கு தான் முருகனுக்கு 6 முகமாக இருந்துச்சோ என்னவோ தெரியும். இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி இவ்வளவு மந்திரங்களை அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம மனதில் உதிக்கிற கன்க்ளூஷன் லாஜிக்கோடு சேர்ந்தது. அதனால் இந்த உபநிஷத்துங்கிற வார்த்தையே தெரியாமல் கடந்த 1000 ஆண்டுகள் போயிருக்கு இந்த இனத்துக்கு. அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அந்த காரணத்தையெல்லாம் நான் சிந்திக்க விரும்பலை. செயல்படுத்த வேண்டியதை விளக்க ஏற்றுறது, கண்ணை திறந்து விட்றது, அவ்வளோதான். இதுக்குள்ளே பொக்கிஷம் ஒரே ஒரு கண்டிஷன் சொல்லுங்கள். இந்த சத்துவகுணம் வராமல் நீ மேலே நுட்பத்துக்கு போக முடியாது. சத்துவகுணம் வரணும்னா சில சாப்பிடக்கூடாததை, அபக்ஷணத்தை நிறுத்துங்க அப்படின்னு ஒரே ஒரு கண்டிஷன். வள்ளலாரும் அந்த ஒரு கண்டிஷன் தான் போட்டார். நாமளும் அந்த ஒரு கண்டிஷன் தான் இருக்கட்டும். இப்போது இப்போ அந்த சனத்குமாரும் அங்கீராவும் யாரை போய் கேட்டாங்க? அத்தர்வாவை கேட்டாங்க. என்ன உபநிஷத்துனா அத்தர்வ சிக்கோன்னு ஒரு உபநிஷத்து இருக்குது, பேசியிருக்கோம் நம்ம. அத்தர்வ சிரா அப்படின்னு சொன்னால் அத்தர்வ வேதத்தினுடைய தலையாய உபநிஷத்துன்னு அர்த்தம். அதர்வ ஷிகா அப்படின்னு சொன்னால் அதர்வத்தினுடைய ஞானமே இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுங்கன்னு எப்படி பேர் வச்சுருக்காங்க பாருங்க. பேர்லாம் ரொம்ப சூப்பராக தான் வச்சுருக்காங்க. மகா வாக்கிய உபநிஷத்தில் எல்லா மகா வாக்கியத்தையும் எடுத்து அனலைஸ் பண்ணணும்னு நினச்சா ஒரு மகா வாக்கியம் இல்லை. ஆனால் அதனுடைய நிதித்தியாசனத்தையும் சாட்சாத்காரத்தையும் அனுபூத்தியும் நுட்பமான கருத்து அது ஒன்று போதும் அந்த உபநிஷத்துக்கு அப்படின்னு அது போச்சு. இன்றைக்கி அத்த பிப்பலாதோ பகவான் போ சம்போ. போனா மதிப்புக்குரியவங்க, மகிழ்ச்சி தரக்கூடியவங்க, சான்றோர்கள், இவங்களெல்லாம் போன்னு சொல்லுவாங்க. சல்யூட்டேஷன் வாழ்த்துறது, வணங்குறது ரெண்டுத்தையும் குறிக்கும். அதனால் அத்த முதல் வார்த்தை அத்த. இனி பிப்லாதை பகவான், ஹே பகவான், போ சம்போ, கிம் ஆதோ கிம் ஜாததி. முதல்ல யார் தோன்றியது, யார் பிறந்தா? எல்லாம் என்ன சொல்லுவோம், பிரம்மா தானே சொல்லிட்டு இருந்தோம்.
பிரம்மாவுக்கு முன்னாடி விஷ்ணு இருக்கார். அதெல்லாம் சொல்ல மாட்டுறாங்க. பிரம்மா வந்து விஷ்ணுவுடைய நாபிலேருந்து வந்தாங்கங்கிற கதை தான் இருக்குது. அதுக்கு ஆதாரமான விஷயந்தான் இது. சத்யோஜாதம், சத்துங்கிறதுலேருந்து நேரடியாக சத்யோஜாதம் வருது. சத்யோஜாதன்லேருந்து ஈசன், ஈசனுக்கு 5 முகம். அந்த 5 முகமும் என்ன அந்த 5 முகம்தான் இங்கே பஞ்ச பிரம்மமாக பேசப்படுது. அதனால் முதல்ல யார் தோன்றினான்னு கேட்குறது. இந்த கருத்து உபநிஷத்தில் தான் இருக்கும், வேறு எங்கேயும் இருக்காது. நம்ம மறைக்கிறதுல நம்ம மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. கிம் ஆதோ கிம் ஜாத்தம் இதி, எது ஆதி, யார் முதல்ல ஜாத்தம், யார் முதல்ல பிறந்தது கேட்குறார். பதில் பாருங்கள், சொல்கிறது பிப்பலாது. சத்யோஜாத்தம் இதி, சத்யோஜாதம்ங்கிற முகம்தான் முதலில் பிறந்தது. கிம் பகவ இதி, இதுக்கு மேலே பகவான் கடவுள் இருக்காங்களா, தேவதைகள் இருக்காங்களா, வேறு யாரும் இருக்காங்களா? இருக்காங்க. யார்? அகோரம், சவுத்து. சத்யோஜாதம் மேற்கு முகம், அகோரம் தெற்கு முகம். கிம் பகவ இதி வாமதேவம், அப்புறம் வேறு யார் இருக்காங்க? வாமதேவன் இருக்கார் வடக்கு. கிம் வா புனரிமே பகவ இதி, வேறு யாரும் மீண்டும் வேறு யாரும் தேவதா இருக்காங்களா? தத் புருஷம் கிழக்கு முகம். கிம் வா புனரிமே பகவ இதி, இன்னும் வேறு யாரும் தேவதா? எல்லா தேவத்தையும் இருக்காங்க. சர்வேஷாம் திவ்யானாம் பிரேரயிதா ஈசானா, எல்லா தேவர்களையும் வழிநடத்தக்கூடிய, இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய, இயக்கக்கூடிய தலைவன் ஒருவன் இருக்கிறார். அவர் ஈசானம். ஈசானம்னாலே என்னது? ஆள்பவர்னு அர்த்தம், ஈசன் அர்த்தம். வேதம் சொல்கிறது ஈசன்கிற, ஈஸ்வரன் கோயில்னு எது கோயில், எந்த கோயிலுக்கு போவீங்க? வித்தியாசம் இருக்குல்ல, அதான் விஷயம். ஆனால் அது வெளியில் பேசப்படுதான்னா அது வெளியில் பேசப்படுறதில்லை. புராணங்களையெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சிவமே பற்றி யாருமே பேசுகிறதில்ல அதிகமாக. ஸோ பகவ இதி சர்வேஷாம் திவ்யானாம் பிரேரயிதா ஈசானம், எல்லா தேவர்களையும், எத்தனை தேவர்களோ எல்லா சகலம்னு சர்வே தான் சர்வேஸ்வர நிலைன்னு சொல்கிறாங்களே, அதுக்கு மேலே ஈசன் ஒன்றும் கிடையாது. அதுதான் பரமநிலை. சர்வேஸ்வர நிலை தான் பரமநிலை, அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் ஸ்தானம். ஸ்தானம்னா என்னது? ஒரு நிலை, ஒரு இடம் இல்லை, ஒரு நிலை, ஒரு உணர்வு. இடம்னா போய் ரீச் ஆகிடலாம். ஒரு நிலைன்னா என்னது? அது ரீச் ஆகணும், அதுவாக வரணும், அதுவாக உற்பத்தி ஆகணும், அதுவாக பறக்கணும். ஈசானாம் இது ஈசானோ பூத பவ்ய அஸ்ய சர்வேஷாம் தேவயோனினாம், தேவர்கள் எல்லா சகல தேவர்களுக்கும் யோனி, தாயாக இருப்பவர். பூத பவ்ய காலங்கள், கடந்தது, எதிர்காலம், அப்போ இப்போ இருக்கிற காலம், 3 காலமும் அவரே. கத்தை வர்ணா, எத்தனை எழுத்துக்கள், எல்லாம் எத்தனை தொழில்கள். கதி பேதாக, எத்தனை வகைகள். கதி சக்தக, எத்தனை சக்திகள். எத் சர்வம் தத் குஹ்யம், இவை அனைத்தும் ரொம்ப குஹ்யம், ரொம்ப ரகசியம்பா. தஸ்மை நமோ மகாதேவாய மகாருத்ராய பிரவாச்ச. அவற்றையெல்லாம் பிப்லாதருக்கு கூறியதே மகேஸ்வரன். தஸ்மை நமோ மகாதேவாய, அந்த மகாதேவனை வணங்குகிறோம். மகாருத்ராய, மகாருத்ரனாக இருக்கக்கூடிய பிரவாச்ச, அவர் தான் கூறினார். தஸ்மை பகவான் மகேஷக, அவர் பேர் மகேஷன், மகா ஈசன், அவரை நாங்கள் வணங்குகிறோம். சொல்கிறது விப்பலா சொல்கிறார். கோபியாத கோபியதரம் லோகே எத்யஸ்தே ஸ்ருணு ஷாக்கல, இங்கே தான் ஷாக்கலுங்கிற பேரை சொல்கிறார், உச்சரிக்கிறார். கோபியாதம், ரொம்ப ரகசியத்துலேயும் கோபியதரம், ரொம்ப ரகசியத்துலேயும் ரகசியமாக இருக்கிறதுப்பா. லோகம் எத்யஸ்தே ஸ்ருணு ஷாக்கல,
நான் வந்து இந்த ரகசியத்திலே ரகசியமாக இருக்கக்கூடிய பொக்கிஷத்தை உனக்கு சொல்ல போகிறேன், அதை ஸ்ருணு, நன்றாக கேட்பாயாக ஷாக்கள். சத்யோஜாதம் மகி, இந்த சத்யோஜாதம் இருக்க அதனுடைய வேலைகள் பார்த்தீங்கன்னா மகி பூமிக்கு, பூஷா சூரியனுக்கு, ரமா லக்ஷ்மிக்கு, பிரம்மாவுக்கு, திருவத்ஸ்வரா 3 குணமுடைய ஸ்வரம், 3 குணமுடைய ஜீவராசிகள், ஸ்வரம் ரிக்வேதம், அக்னியில் கார்கபத்திய அக்னி, மந்திராக சகல மந்திரங்களும், ஸ்வரா 7 ஸ்வரங்கள், ததா வர்ணம் நிறம் பீத்தம், ஒன்று சொல்லுது நிறம் அக்னி, தேவதைகள் எல்லாத்தையும் சொல்லிகிட்டே வருது. வர்ணா பீத்தம் கிரியாசக்தி, சத்யோஜாத கிரியாசக்தியாக இருக்குது. சர்வ அபிஷ்ட பலப்பிரதம், முக்கியமாக இது என்ன வேலை, இவ்வளவு பேரை கண்ட்ரோல் பண்ணுது, இவ்வளவு பேரோட தொடர்பு கொள்ளுது, இவ்வளோ பேரை இயக்குது. என்ன முக்கியமான வேலை, சர்வாபிஷ்ட பலப்பிரதம். நீங்கள் என்னெல்லாம் கேட்குறீங்களோ எல்லா பலன்களையும், அபிஷ்ட பலம் விருப்பப்பட்ட பலன்களை தருகிறது, பிரார்த்தனைகளுக்கு பலன் தருகிறது. இதெல்லாம் சத்யோஜாதம் செய்யுது. அடுத்தது அகோரம், தெற்கு பக்கம். அகோரம் சலிலம், நீர், சந்திரம், அங்கே சூரியனா இங்கே சந்திரன், கௌரி அங்கே லக்ஷ்மி, ரமான்னு வந்துச்சா லக்ஷ்மி, இங்கே வந்து கௌரி அம்பாள். வேதம் என்ன வேதம், துவத்தீயகம், 2வது வேதம் என்னது யஜுர். நீரதாபாம் மேகங்கள், ஊஸ்வரம் அங்கே ஆஸ்வரம், இங்கே ஊஸ்வரம். சாந்திர தனம், தட்சிணாகினி அங்கே வந்து ஆகவனியா, இங்கே தட்சிணாகினி. உதாகிருதம், பஞ்சசதம் வர்ணம் 50 எழுத்துக்கள். சன்யுக்தம் சிதி, எல்லாம் சேர்ந்த நிலை. ஆட்டு ஞ 50 எழுத்துக்கள், ஆட்டு ஞ. சிதி இச்சாசக்தி, கிரியாசக்தியும் சேர்ந்தது, கிரியான்வித்தம் சேர்ந்தது. சக்தி ரக்ஷண சம்யுக்தம், சக்தி தருவதோட ரக்ஷணம் பாதுகாப்பு சேர்ந்தது. சர்வாத்யகௌ விநாசனம், கொடிய பாவங்களை எல்லாத்தையும் நாசம் செய்வது. அகோர முகம் கொடிய பாவத்தை, அசுரர்களை வெல்லும் முகம் அது. அதான் அகோரம்னாலே கொஞ்சம் பயப்படுவாங்க. அகோரம் அது சாந்தம், ஆனால் அது என்னது, கொடிய பாவத்தை எரிச்சிரும். அதனால் அது செய்கிற வேலைகளை பார்த்து அசுரர்கள் பயப்படுறாங்க, அதனால் எல்லோரும் பயப்படுறாங்க. அடுத்தது வாமதேவம், சர்வ துஷ்ட பிரசமனம், எல்லா தீயவற்றையும் சரி செய்வது, ஒழுங்குபடுத்துவது, ஒடுக்கிறது. சர்வ ஐஸ்வர்யம் பலப்பிரதம், எல்லா ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கிறது வாமதேவம். வாமதேவம் மகாபோததாயகம், வாமதேவன் தான் ஞானத்தை கொடுக்கிறது. மகாபோதம் ஞானத்தை, தாயகம் கொடுப்பது. பாவகாத்மகம், அக்னியில் உற்பத்தியானது, அக்னியை ஆத்மாவாக வைத்திருப்பது. வித்யாலோகம், அது ஞான உலகம், ஞான வெளின்னு சொல்லணும். சமாயுக்தம், ஞானம் ஒளி தரும். சமாயுக்தம் சேர்ந்தது, ஞான ஒளியோடு சேர்ந்தது. பானுகோடி சமப்பிரபம், இந்த வார்த்தை நீங்கள் இன்னும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே வருது. இந்த வார்த்தை என்ன வார்த்தை, பானுகோடி, பானு சூரிய கோடி சமப்பிரபம், ஜுவாலாகி வித்மகே கோடி சூரிய பிரகாஷாய தீமகி.
சொன்னேன் இல்லையா, ஒருத்தன் ஒரு டெல்லியில் இருந்துக்கிட்டு 25 கோடி மக்களுக்கு பிரபஞ்சத்துலேருந்து சக்தியை வாங்கி செயல்படுத்த முடியுதுன்னா ஏன் நம்மளால் முடியாது? இப்போ முடியாமல் போட்டியா, இல்லை நீ அதை ரீச் பண்ணுறதுக்கு வேணால் நீ வந்து பிராரப்தம் முடிஞ்சு போனால் போட்டோம். ஆனால் நீ பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கிறேன். எப்போ எது நடக்கும் சொல்ல முடியாதுப்பா. இந்த பரம்பொருளோட இன்றைக்கி தான் நீ தொடர்பு கொள்ளணும், இன்றைக்கி தான் வந்து நீ சேர முடியும்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? இறைவன் கருணை தான் அங்கே இருக்குது. இறைவன் கருணை தான் அந்த கதவை திறக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டேன், நீங்கள் பயிற்சியும் முயற்சியும்லாம் செய்து ஒரு நிலைக்கு வந்தாலும் குரு சேவா நிச்சயமாக உங்களுடைய அகங்காரத்தை பூரணமாக நீக்கினதுக்கப்புறம் காத்திருக்கிற ஒரு தருணம் இருக்குது. நீ குருக்கிட்டேருந்து முதல்ல பக்தனாகி, தொண்டனாகி, சிஷ்யனாகி, முமுட்சுவாகி எல்லாத்தையும் சிரவணம் பண்ணினா கூட அவர் சொல்கிற எல்லா சாதனைகளையும் நீ விடாமல் முறையாக வழிபட்டு உபாசனா செய்து வந்தாலும் காத்திருக்கிற தருணம்னு ஒன்று இருக்குது. அது நல்லா புரிஞ்சுங்க. அடியே நீ இதை ரொம்ப வலியுறுத்த விரும்புகிறேன். ஏன்னா இந்த மைண்ட் செட்டப் இல்லைன்னா நீங்கள் வந்து அது இந்த ஃபீல்டில் நிற்க முடியாது. இந்த ஃபீல்டில் இல்லை, எந்த ஃபீல்டுலையுமே நீ நிற்க முடியாது. ஏன்னா நீ கேட்குற பலனும் எல்லையற்றது, அனந்தம். அதனுடைய விளைவுகளோ எல்லையற்றது. அந்த பரம்பொருள் வந்து அது எப்படி அது கீயை வச்சுருக்குன்னா, அவனுடைய பயிற்சி முயற்சினால் இது நடக்காது. நீ வேணால் பயிற்சி முயற்சி பண்ணி ஒரு படிக்கட்டாக ஏறி வா. ஆனால் அருள் இருந்தால் தான், பிளெஸ்ஸிங் இருந்தால் தான் நீ அந்த கதவை திறப்பேன்னு அந்த பிளெஸ்ஸிங்காக உங்களை காத்திருக்க வைக்குது. இப்போ உங்களுக்கு குரு சொன்னபடி எல்லாம் செய்து வந்து அது நடக்குமான்னு நிச்சயமாக நடக்கும். 100% நடக்கும், அது சந்தேகமே வேண்டாம். ஆனால் சகிப்புத்தன்மை வேணும். அதை சொல்கிறோம்ல, டிட்டர்மினேஷன், ரிசல்யூஷன், அஃபர்மேஷன் மாதிரி ஒரு விஷயத்தை செய்யணும்னு முடிவெடுத்தாலும் பலவிதமாக அதை ஆராய்ச்சி பண்ணி மறுபடியும் 2வது முடிவு எடுத்தாலும் அதை செய்யணுங்கிறது இந்த ஆண்டவனுடைய ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கோம் இல்லையா, இந்த ஈஸ்வர கிருபாக்காக. அதுதான் அந்த கதவை திறக்குது. அதுதான் கிரேஸுன்னு பேர். அதுதான் ஆசீர்வாதம், அதுதான் பிளெஸ்ஸிங், அதுதான் கருணைன்னு பேர். அது எந்த ஆதாரத்தில் அது கொடுக்குதுன்னா அவனுடைய நோக்கத்தை வச்சு அது கொடுக்குது. இப்போ நான் சொன்னல, எனக்கு 1 கோடி ரூபா, 1 கோடி ரூபா எனக்கு கொடுங்கப்பா நீ போய் கேட்டீங்கன்னா எதுக்குன்னு கேட்பார்ல. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு. சரி, என்ன பிளான் வச்சுருக்க சொல்லு, தரேன். பிளானு இல்லைப்பா, இனிமேல் தான் நான் போய் என்ன பிளானு தொழில் நான் முதல்ல எல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வா, ஒரு ஃபயரோட வா. இப்போ தான் உனக்கு கொஞ்சம் கண்ணு திறந்துருக்கு, சந்தோஷம். ஆனால் பிளான் இல்லாமல் கொடுத்தா நான் கதியை வந்து 1 கோடி காலி அவுட்டு. நீ என்ன பண்ணுவேன்னு தெரியும். இந்த விஷப்பரிச்செல்லாம் நான் பண்ண மாட்டேன். அது வரைக்கும் நீ வேலைக்கு போ, கர்மத்தை யோகமாக பண்ணு, சமாதானம் வரும், சித்த சுத்தி ஆகும். அப்போ தான் உனக்கு நேரம் கிடைக்கும். இப்போ இந்த கர்ம யோகம் எதுக்கு சொல்கிறேன், டெய்லி சொல்லிகிட்டே இருக்கேன். அது நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிச்சா புரியலையான்னு தெரில. நீங்கள் கர்மத்தை யோகமாக பண்ணு, அவன் செய்கிறான், என்னை வைத்து செய்கிறான், இன்றைக்கி வேலையை இவ்வளவு நேரத்தோட நான் செய்து முடிக்கிறேன்னு ஒரு பூர்த்தி வரும். பூர்த்தி வந்தால் அடுத்த சிக்க மாட்டீங்க. அந்த கர்மாவில் மாட்டிக்கிட்டு செக்கு மாடாக இருக்க மாட்டீங்க. ரொம்ப எளிமையாக வெளியில் வருவீங்க, அடுத்த காரியத்தை பண்ணுவீங்க, அதை முடிப்பீங்க, அடுத்த காரியத்தை முடிப்பீங்க. சொல்கிறது புரியுதா இல்லையா? இப்போ நீங்கள் என்ன கர்மா வந்து உங்களை கட்டிடுது, கர்ம யோகம் கட்டாது, பிரித்து உன்னை கட் பண்ணி விடும், ஃப்ரீ பண்ணி விடும். புரியுதா வித்தியாசம்? சம்சாரிக்கு கர்ம யோகம். இப்போ ஏன் தொடர்ந்து கோயிலுக்கு வர முடியல, பூஜைக்கு வர முடியல, சத்துவகுணத்துக்கே வர முடியலன்னா என்ன காரணம்? நீ கர்மாவாக பண்ணிக்கிட்டு கிடக்கிற. கர்மமாக யோகமாக பண்ணு. கர்ம யோகம்னா என்னையா? பலனை எதிர்பாராத 5 தத்துவப்படி செய்யன்னு சொல்லியாச்சு. டெய்லி சொல்லிகிட்டு இருக்கேன். நிபுணத்துவம் இருக்கணும், பிரியம் இருக்கணும், பூர்த்தி இருக்கணும், விளைவை எதிர்பார்க்கக்கூடாது. அவன் செய்கிறான், என்னை வைத்து செய்கிறாங்கிற வேலையை அன்னன்னைக்கு செய். 8 மணி நேரத்தில் முடி. அது எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் உனக்கு 1000 கோடி கொடுத்தாலும் சரி, அது வேண்டாம். அந்த தெளிவை வந்து கர்ம யோகம் கொடுக்கும். கர்மத்தில் இருந்துன்னா அது மேலே கட்டும். இன்னும் பத்தாது, இன்னும் செய்ய வேண்டியது இருக்குன்னு உன் முதுகு எலும்பை ஒடிச்சிடும், வச்சு செஞ்சிடும். உனக்கு தெரியாது. உனக்கு ஒரு கேரட்டை முன்னாடி போட்டால் மாடு தொடர்ந்து செக்கு மாடு அது அந்த கேரட்டுக்கு பின்னாடியே போகிற மாதிரி நீ என்ன பண்ணுவ? அதுலேயே உட்காந்து உன் இடுப்பு எலும்பை ஒடிச்சிடும். அதனால் கர்மாவாக பண்ணாது, கர்ம யோகமாக பண்ண, ஃப்ரீயாக இருப்ப, எதுவும் கெட்டு போகாது.
வேதம் தப்பாக சொல்லி கொடுக்குமா? குரு தப்பாக சொல்லி தருவாங்களா? நாம் கடந்து வந்திருக்கோம். அடியன் கடந்து வந்திருக்கேன். கர்மத்தை யோகமாக யாரோ சொல்லிக் கொடுத்தா? முருகப்பெருமான் தான் நான் சொல்லுவேன். எப்படியோ அந்த ஞானம் உள்ளே இருந்துச்சு. அதனால் இவ்வளோ நேரம் தான் ஒர்க்கு, இவ்வளோ நேரம் குடும்பத்துக்கு, இவ்வளோ நேரம் கோவிலுக்கு, இவ்வளோ நேரம் டியூட்டிக்குன்னு ஒரு கணக்கு போட்டு தான் பண்ணிட்டே வந்தேன். அப்போ தான் நீ என்ன பண்ண முடியும்? இந்த சாதனையில் தொடர முடியும். சாதனை தொடர்ந்தால் என்றைக்கு வேணாலும் கதவு திறக்கும். அந்த கதவு திறக்கிற வரைக்கும் காத்திருக்கிற ஒரு தருணம்னு ஒன்று இருக்குது. அது உங்கள் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான தருணம். அங்கே சகிப்புத்தன்மை இல்லாமல் பல பேர் ஓடி போயிடுவான். பல பேர் வெக்ஸாயிடுவான். பல பேர் கடவுளே இல்லாம்பான். இவர் கேட்டவொடனே கொடுக்குற விஷயம் இல்லை அது. ஆனால் ஞானிகளுக்கு அந்த பிரச்சனை இல்லை. இதெல்லாம் சிரவணம் பண்ணாதவனுக்கு இந்த உபதேசம். இப்போ உனக்கு அறிவு வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் என்ன, கர்மத்தையே விடுன்னு சொல்லுவோம். உடுப்பா பார்த்துக்கலாம், எல்லாமே ஃபோனில் முடிக்கலாம், அந்த மாதிரி ஒரு வேலை உனக்கு அமையும் பார். நடந்துக்கிட்டு இருக்கா இல்லையா? ஃபோனில் காரியத்தை முடிக்கிறவன் இருக்கிறானா இல்லையா? இருக்கானா இல்லையா? ஒரு நுட்பமான நிலைக்கு போனதுனால அந்த வாய்ப்பு அவனுக்கு கிடைச்சிருக்கு. முதல்ல சத்துவகுணத்துக்கு வந்தால் இந்த நுட்பமான இதெல்லாம் கிடைக்கும். அதுக்கே வரத்துக்கு தயாராக இல்லை. எதை விட்டாலும் சாமியை விட்டாலும் விடுவேன், நான் இதை விட மாட்டேன், சத்துவகுணத்துக்கே வரமாட்டேன். சாப்பிடக்கூடாது, சாப்பிடாதுன்னு சொன்னால் நீ நுட்பமான வழியில் மேலே ஏறணும், சாதிக்கணும்னு நினைக்கிறவனுக்கு சில நியமங்களை ஃபாலோ பண்ணுறது தப்பு இல்லை. எல்லோரும் வலியுறுத்தும் போது அதை செய்ய வேண்டியது தானே. அதனால் அந்த பிரபஞ்ச சக்தின்னு சொல்லக்கூடிய பிரபஞ்சங்கன்னா என்னது? பிரபஞ்ச சக்தியை அளக்க முடியுமானா அளவில்லாத ஆற்றல் அது. அப்போ நீ கேட்குறதெல்லாம் அங்கே ஒன்றுமே இல்லை. எத்தனையோ சாதிச்சுட்டு போயிடலாங்க. ஒரே ப்ராஜெக்டில் வேலையை லைஃபே முடிச்சிடலாம். அடுத்தது நான் ஏகாந்தமாக உட்காந்து அடுத்த 1000 வருஷத்துக்கு தபஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். நீ ரிஷி மாதிரி உட்காந்து கேட்குறதுக்கு ஒன்றுமே இருக்காது. அதனால் இந்த அகோரம் தாண்டி வாமதேவத்தில் மகாபோததாயகம், மிகுந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முகம் அது வாமதேவ முகம். பானுகோட்டி சமப்பிரபம், கோடி சூரியனுடைய வல்லமை மிக்க செயல்பாடு உடையது வாமதேவம். எல்லாம் நீ தான். இதெல்லாம் யாருக்கோன்னு நினச்சிக்காதீங்க, எல்லாம் உங்களுள்ளே இருக்குது. தத்துவமசி, அது நீயாக இருக்கிறாய். நீ அதை அறியாமல் என்ன பண்ணுற? அதோட தொடர்பு கொள்ளாமல் சர்க்கரை இனிப்பை தேடுகிறதுங்கிற மாதிரி இனிப்பு எங்கே கிடைக்கும்னு தெரியல தேடுற. உனக்குள்ளே இருக்குது, உள்ளே போ. நீ வெளியில் எதை சாதிக்கணும்னு நினச்சாலும் உள்ளே சாதித்தாதான் வெளியில் எக்ஸிக்யூஷன். வெளியில் எக்ஸிக்யூஷனுங்கிறது 3 to 5% தான். பாக்கி 95% உள்ளே தான் நடக்குது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். வெளியில் ஓடி 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 அறிவு இல்லாமல் தான் ஓடிக்கிட்டே இருக்கிறான். அறிவு இருக்கிறவன் பிளான் போட்டு உக்காந்த இடத்துல முடிக்கிறான். 10 வாட்டி ஓட மாட்டான், 1 வாட்டி போவான். சும்மா தானே இருக்கும், சும்மா போயிட்டு வருவான்னா போக மாட்டான். சும்மா இருக்கிறவனா உட்காந்து பிளான் பண்ணுவான், வேறு ஏதாவது சிந்திப்பான், இல்லை இறைவனை சிந்திப்பான். அப்போ ஒரு ஆள் இவ்வளோ பெரிய கரண்ட்டை உள்வாங்கிறான்னா அப்போ எவ்வளவு தவம் இருக்கும் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் தவமே பண்ணாமல் எப்படி அந்த சக்தி உங்களுக்கு, அந்த ஆற்றலோட நீங்கள் கனெக்ட் ஆக முடியும்? கனெக்ட் பண்ணுறது ஒரு சக்தி இருக்குங்கிறதே இப்போ தான் நம்ம சின்ன வயசுலேருந்து கேட்டிருந்தா கூட அதை பற்றி ஒரு தெளிவான அறிவு இல்லாமல் இருந்துச்சு. இப்போ குரு அந்த களங்கத்தை, அந்த மறைப்பு சக்திகளெல்லாம் விளக்குறாங்க. உங்களுள்ள 1000 கோடி ஒரு சூரியனுடைய வெளிச்சமே இங்கே பூலோகம் பிரகாசிக்குது, எல்லா லோகமும் பிரகாசிக்குது. 100 கோடி 1000 கோடி சூரியனை என்ன மாதிரி பவர் நீ? அப்போ ஏன் அதை வெளிப்படுத்தக்கூடாது? ஏன்ப்பா அதை வெளிப்படுத்தக்கூடாது? எனக்கு நேரமே இல்லை, அங்கே போனேன் இங்கே போனேன், அது தெரிஞ்சதான். இதுதான் ப்ராப்ளம். என்னவாகணும்னு தெரியுது, அந்த ஆசை இருக்குது, குறிக்கோள் இருக்குது, எப்படி ஆகணுங்கிறது தெரியல. வாட் டு டூன்னு தெரியல, ஹவு டு டூன்னு தெரியல. என்ன பண்ணணும், என்ன ஆகணுங்கிறதுக்கு என்ன செய்யணும்னு ஒன்று இருக்கா இல்லையா? எப்படி செய்யணும்னு 2 விஷயம், ஸ்ட்ராட்டஜி அண்ட் டாக்டிக்ஸ்னு சொல்லுவாங்க செஸ்ஸில். முதல்ல எப்படி என்ன செய்யணுங்கிறது ஸ்ட்ராட்டஜி,
எப்படி செய்யணுங்கிறது டாக்டிஸ். எக்ஸிக்யூட் பண்ணுறது டாக்டிஸ். எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அதுதான் ஸ்ட்ராட்டஜி. என்ன செய்யணும்னு தெரிஞ்சால் தான் எப்படி செய்யணுங்கிறது வழி பிறக்கும். அதனால் முதல் நோக்கமாக முதல் குறிக்கோளாக அந்த பவர்ஃபுல்லாக அந்த சூரியனை, அந்த பரம்பொருளை, நமக்குள்ளே இருக்கிற அந்த பரம்பொருளை எங்கே போய் தேட போகிற? உள்ளே நோக்கி பயணம். அதை நோக்கி நான் உன்னை தரிசிக்காமல் விட மாட்டேன்னு ஒரு பிடிவாதம் பண்ணு. எத்தனையோ பிடிவாதம் பண்ணுறீங்களே, இந்த ஒரு பிடிவாதம் எல்லா சித்தியும் கொடுக்கும். அப்படி ரீச் ஆனவன் தான் லெஜெண்டரி வாழ்க்கையை வாழ்கிறான். நீங்கள் அந்த வாழ்க்கையை தான் வாழ விரும்புகிறீங்க. அதை தேடி தான் நீங்கள் எங்கேயும் அங்கேயும் அலையிறீங்க. பாவம், கடைசி வரைக்கும் அடையாமலேயே நான் ஒரு நாளைக்கு ஜெயிச்சிருவேன். எப்போ அது? ஒரு கணக்கை போட்டு ஒர்க் பண்ணு. அது 12 ஆண்டுகள் ஆகட்டும், 24 ஆண்டுகள் ஆகட்டும், 36 ஆண்டுகள் ஆகட்டும். ஒரு கணக்கை போட்டு ஒர்க் பண்ணுப்பா. ஒர்க்கு கூட இல்லை, ஆரம்பத்தில் தான் கர்ம, அப்புறம் கர்மயோகம், அப்போ கர்ம தியாகம், அப்புறம் சமத்துவம், அப்புறம் சிரவணம். அப்புறமா தான்ப்பா சிரவணத்துக்கே நீங்கள் வர முடியும். இப்போ நீங்கள் பேசுகிறதுனா நீங்கள் கேட்குறதுக்கு முதல்ல நீங்கள் இப்போ என்ன பண்ணி வச்சுருங்க, கடந்து வந்துருக்கீங்க. இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு இப்போ உக்காந்துருக்கீங்கன்னா சாதாரண விஷயமா? எல்லாராலும் உட்கார முடியுமானா? அங்கே மனம் சமநிலை அடைஞ்சிருக்கு. என்ன மனநிலை அடைஞ்சிருக்குன்னா, சரி 1 மணி நேரத்தில் ஒன்றும் கெட்டு போகாது, இது நம்ம வாழ்க்கையில் உயர்த்தக்கூடிய ஒரு அரிய பொக்கிஷத்தை நம்ம போய் அறியணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு சமநிலை வந்ததுனால இங்கே சாந்தமாக இங்கே உட்காந்துருக்கீங்க. பரபரப்பாக உட்காந்துருந்தீங்கன்னா இங்கே உட்காரதே வேஸ்ட்டு. நான் பேசுகிறது ஒன்று கூட உள்ளே போகாது. இப்போ ஏன் உள்ளே போகுதுன்னா மனநிலை சமத்துவமாக இருக்குது. அலை பாயலை, அலையை தாண்டி இருக்கீங்க. சமநிலைக்கு கடலில் அலை முன்னாடி இருக்கிறது என்ன பண்ணோம்? எதை உள்ளே போட்டாலும் வெளியில் தள்ளிடும். அந்த அலையை தாண்டி அந்தாண்ட அந்த பாலை தூக்கி போட்டு உள்பக்கம் போயிடும். அதனால் அந்த உள்ளே இருக்கக்கூடிய சூரியனோட தொடர்பு கொள்வதுக்கான முயற்சி தான் நம்ம எல்லோரும் பண்ணிகிட்டு இருக்கோம். சாதனைன்னு பேர், தபம்னு பேர். அதுக்கான வழிமுறைகள் தான் தபம். அதை தான் முதல்ல அடையணும். அதையே அடையாமல் இது வேணும், அது வேணும், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன், போண்டா சாப்பிட்டேன், அதை சாப்பிட்டேன், இது அப்படி வாழ்க்கையை போட்டிருந்தேன். எப்படி நேரம் இல்லை. சத்துவகுணத்துக்கு வரத்துக்கே வேணும். சத்துவகுணத்துமே வரமாட்டேன். இல்லை இன்றைக்கி அவங்க சுனிதா வில்லியம்ஸு இறங்கியிருக்காங்க 300 நாளைக்கு அப்புறமா. அவங்களுக்கெல்லாம் என்ன எப்படி மனநிலை இருந்திருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் எப்போ பார்த்தாலும் போகன்னு அலையிறீங்களே, அலையிடமே நம்ம எல்லாருமே, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறோம். ஏன் அவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் இல்லை? உலகமே இப்போ உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் என்னது, ஸ்பேஸ் பற்றி தெரிஞ்ச எல்லாருக்கும் சுனிதா வில்லியம்ஸு ஒரு ஐகான். அவங்களாம் எப்படி இருக்கிறாங்க? நான் இதையும் விட மாட்டேன், சாமியை விட்டாலும் விடுவேன், யாரை வேணாலும் விடுவேன், நான் நான்வெஜ்ஜை விட மாட்டேன் அப்படின்னு இருக்கீங்க. சத்துவகுணத்துக்கே வரமாட்டேன்னா அப்போ நுட்பமான அறிவு எப்படி வரும்? நுட்பமான அறிவோட போட்டி எப்படி போட முடியும்? போட்டி போட்டு எப்படி இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாம் எப்படி பாஸ் பண்ண முடியும்? தவம் பண்ணாமல் எப்படி நுட்பமான அறிவு வரும்? யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. இதெல்லாம் யாரும் சொல்லி என்ன கேட்டால் கேளு, கேட்காட்டி போ, நீ கேட்கவே வேண்டாம் அப்படின்னு தானே இருக்குது. ஆனால் அந்த மகா ஞானத்தை வாமதேவங்கிற அந்த முகமானது கொடுக்குது. அந்த சூரிய கோடி சமப்பிரபம் சொல்லக்கூடிய அந்த வல்லமை உடையது வாமதேவம். பிரசன்னம் சாமவேதாக்கியம், எப்போதும் சந்தோஷமாக இருக்கும். சாமவேதத்தினுடைய வெளிப்பாடு. கான அஷ்டகம், 8 வகையான கானங்கள், 8 விதமான கானங்களை பாடுது சாமவேதம். சமன்வித்தம் எல்லாம் சேர்ந்தது. தீரஸ்வர அதீன ச ஆகவனீயம், ஆகவனீய அக்னி, அனுத்தமம் ஒப்பற்றது, தீரஸ்வரம் அதீனம், அ ஆ ஆம் அப்படிங்கிற எழுத்து, அ ஆ ஆம். இதுதான் இந்த வாமதேவத்தினுடைய ஸ்வரூபம். கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஞானசம்ஹாரம், ஞானமும் இருக்கும்,
பிரளயத்தில் ஒடுக்கக்கூடிய வல்லமையும் உடையது. சம்யுக்த சக்தி, சக்திகளெல்லாம் சேர்ந்த ஸ்வரூபம். துவய சமன்விதம், 2 ஞானம் சம்ஹாரங்கிற 2 வேலைகள் அது செய்யுது. ஞானமாகவும் இருக்கிறது, சம்ஹாரமாகவும் செய்யுது. வர்ண சுக்லம், வெள்ளை நிறம். தமோ மிஸ்ரிதம், கருப்பு கலந்தது. பூர்ண போதகரம் சுயம், தானே ஞானமாய் விளங்குவது. பூர்ண போதகரம் சுயம், தானே ஞானமாய் விளங்குவது, ஞானத்தை கொடுப்பது. திரையா நியந்தாரம், தாமத்ரயா நியந்தாரம், 3 லோகத்தையும் கட்டுப்படுத்துது. வாமதேவன் இங்கேருந்து 3 பூகு புவக ஸ்வக, ஏன்னா 3 இதெல்லாம் கிரியாவில் சம்மந்தப்பட்டது. பூஜை, யாகம், அன்னதானம், கிரிவலம், குருசேவா, இதெல்லாம் இதில் கிரியா சம்மந்தப்பட்டது. கிரியா சம்பந்தம் இந்த குரு சேவாலாம் வந்து இதெல்லாம் பண்ணி சித்த சுத்தி ஆன பிற்பாடு குரு உபதேசம் பண்ணாங்கன்னா அடுத்த 4 லோகங்கள் கிடக்கலாம். இதுதான் படிக்கட்டு. நேராகவும் போகலாம், தகுதி இருந்தால் நேராகவே போகலாம். உத்தம அதிகாரியாக இருந்தால் என்ன பண்ணலாங்க, குரு என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு நீ இந்த ட்ராக்கில் போப்பான்ருவாங்க. பாக்கி பேர் 10வது பிரகாரம் சுற்றி வா, 9வது பிரகாரம் 8, 7, 6 அப்படி சுற்றி வா. நீ ஆல்ரெடி எப்பயோ சுற்றி இருக்க, ஏதோ ஜென்மத்தில் எப்படியோ நீ கொஞ்சம் பக்குவமாக இருக்கிற, நீ என்ன பண்ணு, இந்த ட்ராக்கில் போப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய நேரமும் உங்களுடைய உழைப்பும் 1 செகண்ட் கூட வீணாக போகாது. கரெக்டாக தூக்கிடுவாங்க சுவாமி, மேலே உயர்த்துவாங்கன்னு சொல்ல வரேன். புரியுதா? யாருக்கும் பேதம்லாம் கிடையாது. நீங்கள் எப்படி கர்மா பண்ணியிருக்கீங்க, தவம் பண்ணவனும் தவம் பண்ணாதவனும் எப்படி ஒன்றாக முடியும்? சொல்கிறது புரியுதா? உடனே ஏற்றத்தாழ்வுன்னு போயிடாது. சிந்திக்காதீங்க. அதல்ல, எல்லாமே காரணம் நாம தான். எல்லாம் நம்ம இப்படி நல்லா விளங்குறதும், சந்தோஷமாக இருக்கிறதும், ஞானமாக இருக்கிறதும், அஞ்ஞானமாக இருக்கிறதும் நாம தான் காரணம். சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து ஆரம்பிக்குது. அதனால் சாப்பாட்டில் நியமங்களை வச்சாங்க. இப்போ டிவியில் பார்க்குறதெல்லாம் நம்ம ஆர்டர் பண்ணுறோமா இல்லையா? அப்புறமா புழு இருக்குது, வண்டு இருக்குது, பள்ளி கடந்துச்சு, அதில் அது இருக்குது இது இருக்குன்றீங்க. என்னத்தை சொல்கிறது? என்னத்தை சொல்கிறது? பார்லிமெண்ட்டை என்னமோ சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வார்த்தையாக போய்டும். அன்பார்லிமெண்டரி வேர்டை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சைலண்ட்டாக போகிறேன். ஆச்சா? அடுத்தது இது இந்த வாமதேவம் இதை பற்றிய மந்திரங்கள் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அஷ்டாட்சர 3 லோகத்தை கட்டுப்படுத்துது. 3 சக்திகள் ஒன்றாய் சேர்ந்தது. ஞானபோதகமாக இருக்கிறது. சர்வ சௌபாகியம், எல்லா சௌபாகியங்களையும் கொடுக்கறது. சர்வ கர்ம பலப்பிரதம், எல்லாம் நீ கடமை செஞ்சுருக்க எனக்கு பலன் கிடைக்கலன்னு சொன்னீங்கன்னா அந்த வாமதேவன் தான் அந்த தர்ம கர்த்தாவாக இருந்து உனக்கு பலனை வாங்கி கொடுக்கறது. அஷ்டா அக்ஷர சமாயுக்தம் அஷ்டபத்ராந்தர ஸ்திதம், இந்த ஹிருதயத்தில் 8 இதழ் கொண்ட தாமரை இருக்குல்ல, அங்கே 8 எழுத்துக்களோட அங்கே அமர்ந்திருக்கிறது. இதே தாமரையில் வாழ்பவர். அஷ்டாட்சர மந்திரமும் இருக்கு. ஓம் நம மகாதேவாய, அதுவும் அஷ்டாட்சரம் தான். மந்திரமே கொடுத்துருக்கு. ஓம் நம மகாதேவாய், 8 எழுத்து மந்திரம். இதே தாமரையில் 8 இதழ் கொண்ட 8 திசைக்கும் 8 இதழ் கொண்ட 8 தாமரை. அது ஒன்று ஒரு நிலை சொல்லியிருக்கேன் இல்லையா? கிரிவலம் அந்த தத்துவப்படி தான். முதல்ல இந்திரலிங்கமா, அப்புறம் அக்னிலிங்கமா, அப்புறம் யமலிங்கமா, அப்புறம் நிறுத்திலிங்கமா, அப்புறம் வாயுலிங்கமா, வருணலிங்கமா, குபேரலிங்கமா, ஈசானலிங்கமா, எல்லாம் ஒரு நிலை. நீங்கள் பாத யாத்திரை பண்ணி கிரிவலம் வரதுக்குள்ளே
இத்தனை நிலைகளை கடக்கிறீங்க. எங்கே நீங்கள் விடுதலை உணர்வீங்கன்னா நிறுத்தி தாண்டினா தான் விடுதலை உணர்வீங்க. அது வரைக்கும் கொஞ்சம் சிரமந்தான். குரு எங்கே வராங்க? தட்சிணாவில் வராங்க. அக்னி 2வது இடத்துல வந்துடுறாங்க. குரு நல்ல சிஷ்யனாக இருந்தால் அவன் வாழ்க்கையை ஆரம்பித்து கொஞ்ச நாள்லையே இந்திரலிங்கத்துக்கு அப்புறம் அக்னிலிங்கம். அக்னிலிங்கம்னு தட்சிணாமூர்த்தி சவுத்து திசைக்கு போகிறோமா கிரிவலத்தில். தட்சிணாமூர்த்தி அங்கேருந்து உன்னுடைய மொத்த லைஃப்பையும் சொல்லிவிடுவாங்க. கர்ப்பகிரகத்தில் நீ உள்ள நுழைஞ்ச அத்வைத நிலை அடையிற, சிவபோகம் அடைகிற வரைக்கும் சாநித்தியம், சாயுஜ்யம், கைவல்யம், சிவபோகம்லாம் அடையிற வரைக்கும், அத்வைத நிலை அடையிற வரைக்கும் உள்ள விவரங்களை முதல்ல சொல்கிறதுனால உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிடும். இதான் லைஃபு, இப்படி தான் போகணும்னு. இவ்வளோ நாள் அது இல்லைல்ல. இப்போ குருவை சந்திக்கிற வரைக்கும் பணம் சம்பாதிக்கணும், அது ஒண்டி தானே ஒரே ஒரு குறிக்கோள் இருந்துச்சு. வாழ்க்கை என்ன எது ஒன்றுமே புரியாமல் தானே இருந்துச்சு. குரு சந்திச்சோன்னு என்ன தெரிஞ்சிச்சு? முதல்ல நாம யார், கடவுள் யார், வாழ்க்கை என்ன, குறிக்கோள்னா என்ன, அதை எப்படி அடையணும், எப்படி தவம் பண்ணணும், எப்படி எந்த ரேஸில் போகணும், எந்த வேகத்தில் போகணும், எப்படி ஆக்சிலரேட் பண்ணணும், எப்போ சமத்துவம் இருக்கணும், எப்போ ப்ளஸில் போகணும், இப்போ நாம் எப்படி இருக்கோம், எல்லாம் புரிஞ்சிச்சா இல்லையா? அந்த வேலையை தட்சிணாவிலேயே கொடுத்துருவார், சவுத்துலேயே கொடுத்துருவார். அவன் அக்னிலிங்கம் தாண்டினோடனே அந்த ஞானத்தை கொடுத்துருவாங்க, ஒரு அவுட்லைன் கொடுத்துருவாங்க. அதை தாண்டி யமலிங்கம் தாண்டி அக்னி யமலிங்கம் தாண்டி நிறுத்தி தான் ஆணவம் கர்ம மாயை அது மறைச்சிக்கிட்டே தான் இருக்கும். அதையே நீங்கள் கடந்தீங்கன்னா மேற்கு திசையில் வருண, வாயு, குபேரங்கிற அந்த எல்லா சௌகரியங்கள்லாம் கொடுத்து, இந்த பக்கம் வடக்கு திசையில் மறுபடியும் உங்களுக்கு உபதேசம் கொடுத்து, வைராக்கியத்தை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து, கர்ப்பகிரகத்தில் ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்துக்கான ஏற்பாடை குருவானவர் செய்வார். 8 நிலைகளை 8 லிங்கமாக கொடுத்து, 9 வந்து வைராக்கியமாக கொடுத்து, 10வது அத்வைத நிலையாக அது சொல்லுது. அது மாதிரி இந்த வாமதேவம் 8 இதழ் கொண்ட தாமரையாக நம்ம ஹிருதயத்தில் விளங்குறது. தத்புருஷம். அடுத்தது தத்புருஷம், கிழக்கு முகம். தத்தம் தத்புருஷம் புரோக்தம் வாயுமண்டல சம்பிருத்தம். இந்த தத்துவம் என்னென்னா ஆகாய தத்துவம், வாயுமண்டலம், சித்தாகாசம், புருவமத்தி, வாயுமண்டலம், பஞ்சாக்னினா சமாயுக்தம், 5 அக்னி சேர்ந்தது. மூலாக்னி, ஜட்ராக்னி, ஹிருதியாக்னி, சித்தாக்னி, சிவாக்னி, 5 அக்னியையும், இது புரிதலுக்காக சொல்கிறது, 5 அக்னியையும் சமாயுக்தம் சேர்த்த ஒரு கலவை. மந்திர சக்தி நியாமக்க, மந்திரங்களுக்கு சக்தி கொடுக்கறது, நிர்ணயிக்கிறது இந்த முகம்தான், தத்புருஷன்தான். இப்போ ஓங்காரம் இருக்குல்ல, ஓங்காரத்தினுடைய சிறப்பை வெளிப்படுத்துறது தத்புருஷம். எனக்கு என்னமோ நீங்கள் ஆச்சரியமாக இருக்குது. எத்தனை நான் அடியன் பேசினாலும் அது அவ்வளோதான் போய் சேருது. இருந்தாலும் ஓங்காரம் பேசினா அதை யாராவது ஒருத்தவங்க தனியாச்சு ஓங்காரம் பற்றி சொன்னீங்க பாருங்க, அது ரொம்ப சூப்பர் ஜி அப்படின்றாங்க. எல்லாருமே சொல்கிறாங்க. அது என்னவோ தெரியல, முருகன் உள்ளே இருந்து ஓங்காரத்துக்கு ரொம்ப பீரியாரிட்டி கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன். ஓங்காரத்தை பற்றி இப்போ எனக்கும் அது பேச ரொம்ப உற்சாகமாக இருக்குது. பிரகாசம், வித்யுத்தம், ஊர்தவம், அத்வைத்தம், சூக்ஷ்மம், பிரணவம், தாரகம், பிருகத்தீம், அத்வைத்தம், இதெல்லாம் சொல்லும் போது நல்லா தான் இருக்குது. என்ன ஆச்சுன்னு கேட்டால், பஞ்சாக்னினா சமாயுக்த மந்திர சக்தி நியாயம், மந்திரங்களுக்கு சக்தி கொடுக்குற கண்ட்ரோலராக இருக்கிறது தத்புருஷம். அச்சா, அப்போ ஓங்காரத்துக்கு அதிபதியாக இருக்கார். பஞ்சசதம் 50
ஸ்வர்ணா 50 எழுத்துக்கள், அதர்வண வேதம், ஸ்வரூபகம், கோடி கோடி கணாத்தியக்ஷம், கோடி கோடி சிவகணங்கள் இருக்குல்ல, கணங்கள். கணங்கள்னு ஒரு 3 எழுத்து சேர்ந்தால் கணம். ஒரு பதம்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு கிராமர் வச்சுங்களேன், ஒரு வார்த்தைக்கு 3 எழுத்து இருக்கும், அது பேர் பதம். நேர் நேர் தேமா, நிறை நேர் புடிமாலாம் படிச்சிருப்பீங்கள்ல, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நீங்களாம் தமிழர்கள் வெளில சொல்லிடாது. 10th அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் தெரியாமலே பாஸ் பண்ணி வந்துட்டார். அது 3 எழுத்தை கூட்டி ஒரு கணக்கு இருக்குது, அந்த கணக்கு போட்டு இதில் எத்தனை எழுத்து இருக்குது, எத்தனை மாத்திரா இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். நல்லாயிருக்கும் அது. அது மாதிரி கணங்கள் ஹிந்தியில் இருக்குது, சம்ஸ்கிருதத்தில் இருக்குது. அப்படி கணம் எத்தனை கணம் இருக்குன்னா பக்தர்களையும் சொல்லலாம், கணங்கள் சிவகணங்கள்னு சொல்கிறோம் இல்லையா. அதர்வண வேதம், ஸ்வரூபகம், கோடி கோடி கணாத்தியக்ஷம், பிரம்மாண்ட அகண்ட விக்கிரகம். இதனுடைய உருவம் பிரம்மாண்டம், அகண்ட விக்கிரகம், மிகப்பெரியது. ஆகாயத்துக்கும் ஆகாய தத்துவம் இல்லை, அதனால் ஆகாயம் மாதிரி அதை கம்பேர் பண்ணி சொல்லுது. நேராக உட்கார முடியல பாருங்க, பா வயசான காலத்து. வர்ண ரக்தம் காமதம், வர்ண ரக்தம் சிவப்பு நிறம், காமதம் ஆசைகளை எல்லாம் பூர்த்தி செய்வது. சர்வாதி வியாதி பேஷஜம், சர்வ ஆதி வியாதி, உடல் நோய் மனநோய் போக்கக்கூடியது தான் தத்புருஷம். சிருஷ்டி சிதி லயாதீனாம் காரணம், படைப்பதும் நிலைப்பதும் ஒடுக்குவதும் காரணமாக இருப்பது. சர்வசக்தி துருக்கம், சர்வசக்தி துருக்குனா எல்லா சக்திகளுக்கும் சக்தி சப்ளை பண்ணுறது இவர் தான். சக்திக்கு சக்தி, அந்த முகம் தத்புருஷம். அவஸ்தா திரையாதீதம், 3 அவஸ்தாயும் கடந்த 4வது நிலை துரியம். துரியம் பிரம்மம் சந்நிதம், 3 நிலைகளையும் கடந்தவர் துரியமாக இருக்கிறார். 3 நிலைகளையும் கடந்ததை திரியாதீதம்னு பேர். அவஸ்தா திரியா அத்தீதம், துரியம் பிரம்மம் சந்நிதம். பிரம்ம விஷ்ணு ஆதிபிகி சேவியம், பிரம்மாவும் விஷ்ணுவும் வழிபடத்தக்க பரம்பொருள், தத்புருஷ முகம். சர்வ ஏஷாம் ஜனக்கம் பரம், சர்வேஷாம் ஜனக்கம் பரம், எல்லா தேவர்களுக்கும் தந்தையாக இருப்பவர், மேலானவர். அங்கே யோனி, யோனிங்கிற தாய்ங்கிற வார்த்தையை கொடுத்துச்சு. இங்கே ஜனக்கம், ஜனகர் அப்பாங்கிற தாயுமானவர், தந்தையாக இருக்கிறவர் தாயுமானார். திருச்சி மலைக்கோட்டை பட்டின யார் அவர், பட்டினதாரில் அவர் பேர் என்ன, இல்லை தாய்மானவரை, தாய்மானவர். மலைக்கோட்டை மேலே போய் ஒருத்தர் உட்காந்த மௌன சுவாமிகள் அவருடைய குருவை பார்த்து அப்படியே இதாகிட்டார். சர்வேஷாம் ஜனக்கம் பரமம், சகலருக்கும் பிதா. ஈசானம், அவர் தான் சர்வஜன், பேரறிவு மிக்கவர். ஈசானம், ஏன் பேரறிவு இருந்தால் தான் உலகை ஆள முடியும், புரியுதா? நீங்கள் வேறு எதாலேயே நீங்கள் ஜெயிக்க முடியாது. உங்களுக்கு அறிவு இருந்தால் தான் முதல்ல ஜெயிக்க முடியும். முதல் பாயிண்ட்டு அதுலேயே அடிபட்டு போகுது. அறிவு இல்லாமல் ஜெயிக்க முடியாதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்குங்க. அறிவு இல்லாமல் பணமும் வராதுங்கிறத புரிஞ்சுக்குங்க. நான் ஏதோ ஒன்று பண்ணுறேன், ஏதோ பணம் வருதுன்னா அவ்வளோதான் வரும், அது ஒன்றும் பெருசாக நினச்சிக்காத. எந்த அளவுக்கு அறிவோ அந்த அளவுக்கு ஆற்றல், அன்பு, அமைதி, ஆனந்தம் எல்லாம் எதை வச்சு தான் இருக்கே, ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அறிவு இருக்கிறவன் ஜெயிக்கிறானா இல்லையா? அறிவு எப்படி வந்துச்சு? ட்ரெடிஷ்னலாக வந்துச்சுன்னு உடனே நீங்கள் பழியை போட்டுருவீங்க மற்றவங்க மேலே. அப்படி சொல்லக்கூடாது. தபஸ் பண்ணுனா எல்லாருக்கும் அறிவு வரும். இந்த தபஸ் பண்ணணுங்கிறத சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை, அதான் பாயிண்ட். தபஸ் பண்ணணுப்பான்னா அதெல்லாம் விட மாட்டேன், நான் தூங்கி தான் தீருவேன், நான் போண்டா சாப்பிட்டு தான் தீருவேன். வேத கிளாஸுக்கு வரவங்க கூட அரை வயிட்டு சாப்பிடாமல் வந்தால் ரொம்ப சந்தோஷம்.
பேசுகிறவனுக்கு தானே பெயின், உங்களுக்கு என்ன? அப்போ தூக்கம்தான் வரும், ஒழுங்காக உட்கார முடியாது. இல்லை பிராணாயாமம் பண்ணிட்டு வரணும், இல்லை குளிச்சுட்டாது வரணும். அப்போ தான் ஃப்ரெஷ்னஸ் வரும். ஏன்னா இது ப்ரைம் டைமாக நீங்கள் லைஃப்பில் உள்வாங்கக்கூடிய ஒரு விஷயம். புரியுதா? விழிப்பு நிலை அது வேறு விஷயம். என்ன சொல்ல வந்தேன், அறிவு இல்லாமல் ஜெயிக்க முடியாது தம்பி. இப்போ நீ சுவாமிகிட்ட பணம்னு இனிமேல் கேட்பியா? 1000 கோடி 2000 கோடி 3000 கோடி எல்லாம் பெரிய லெவல் தான். பல முறை சொல்கிறேன், அது எதுக்குன்னு கேட்டு பாருங்க, அது தெரியாது. ஒரு ஜபர்தஸ்த் காட்டுறாராம் அவர் வீரியத்தை தவத்தில் காட்டு, இந்த பணம்லாம் உன்னை தேடி வரும், நீ தேடியே போக வேண்டாம். உன்னுடைய வீரியத்தை, உன்னுடைய ஆற்றலை, உன்னுடைய கொள்கையை, உன்னுடைய குறிக்கோளை, செயல்பாடு தவத்தில் காட்டு. ஒன்றில் நில்லு, அறிவு வரும். அறிவு அப்போ எளிமையாக வந்துடும். இப்போ அறிவுனா என்ன தெரியும்னா, நுட்பமான விஷயங்கள் மற்றவனுக்கு தோன்றாததெல்லாம் உனக்கு தோன்றும். அதுதான் விஷயம். புரியுதா இல்லையா? அப்போ அவன் சிந்திக்கவே முடியாத ஒரு விஷயத்தை நீ செயல்படுத்திக்கிட்டு இருப்ப. அப்போ மக்கள் உனக்கு பணத்தை அள்ளி கொடுத்துருவாங்க. ஜெயித்தவங்களாம் எப்படி ஜெயிக்கிறாங்க? அப்படி தான் ஜெயிக்கிறாங்க. ஏதோ ஒரு நுட்பத்தை பிடிச்சி தான் என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒன்று பண்ணுறாங்களா இல்லையா? ஈசானம் சர்வஜ நிலை, பேரறிவு மிக்க நிலை. பரமவித்யாத் பிரேரகம், எல்லாருடைய அறிவையும் தூண்டுவது, எல்லா வித்தைகளையும் தூண்டுவது. எத்தனை கலைகள் இருக்கோ, எத்தனை சயின்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் தூண்டிவிடும். பிரேரகம். புத்தி சாட்சினம், புத்தியாக இருப்பது, சாட்சியாக இருப்பது. ஆகாஷாத்மகவிய அவ்யக்தம், ஆகாஷ்வாத்மகம், ஆகாயத்தை போன்று விரிந்தது. அவ்யக்தம், தோன்றாதது. ஓங்காரம், போச்சு ஓங்காரம். ஸ்வரம், அ ஆ இ ஈ உ எல்லாம் ஸ்வரம். சாரி க ம ப த நீ மறுபடியும் சா சொல்லியாச்சு. ஸ்வரம் பூஷிதம், சர்வதேவமயம், எல்லா தேவமும் அவர் தான். சர்வதேவமயம். சாந்தம், அமைதியாக இருப்பார். ஏகரசம், இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஒன்றில் நின்னா சாந்தமாகிடுவீங்க. அதுக்கப்புறம் சாந்தி. எந்த சாந்தி? அமைதியான சாந்தி. ஆதி தெய்வீகம், ஆதி பௌத்திகம், ஆத்தியாத்மிகம். ஆதி தெய்வீகம் உலகத்தில் யாரை வேணாலும் விடலாம், இறைவனை விடக்கூடாது. இறைவனுக்காக யாரை வேணாலும் விடலாம். ரெண்டாவது ஆதி பௌத்திகம், இறைவனை கிட்ட நீ போகிறத தடுக்கிற எல்லாம் துஷ்ட சக்தி, அது யாராக இருந்தாலும். மூணாவது, இறைவனை நோக்கி பயணிக்கும் போது உன்னையும் உன் குடும்பத்தாரையும் நான் வாழ வைக்கிறேன்னு பரம்பொருள் மகாவிஷ்ணு அர்ஜுனனுக்கு சொல்கிறார். உன்னுடைய யோகக்ஷேமம் என்னுடைய பொறுப்புப்பா, நீ ஏன் கவலைப்படுற? அதோட இன்னொன்று சொல்லலாம், என்னது? நீ செய்கிற தான தர்மம் எல்லாத்தையும் உனக்கே ரிட்டர்ன் பண்ணும். 1/10 ரிட்டர்ன் பண்ணிடும். நீ யாரும் கொடுக்க மாட்டேன், நான் கஷ்டப்பட்டு ரத்த வேர்வை சிந்தி நான் உழைச்சி வச்சுருக்கேன்னா உனக்கு எதுவும் கொடுக்கப்படாது, அதோட ஓடிப்போயிரு. அப்படி தான் வச்சுருக்கோம். அப்புறம் செலவு மட்டும்தான் வைக்கும். அப்புறமா வரவே இல்லாமல் பண்ணி விட்டு. கொடுக்கறது எதுக்கு? கொடுக்கறது எதுக்குப்பா? எதுக்கு கொடுக்குதுப்பா? உனக்கு தேவை, அதனால் கொடுக்குது. அப்போ செலவு பண்ண வேண்டாமா? இது கூட இந்த அறிவு கூட இல்லை. சாப்பிடாம என்னது கண் துஞ்சார் ஒரு பாட்டு இருக்குது தமிழில், அருமையான பாட்டு. நோக்கார் கண் துஞ்சார் கர்மமே கண்ணாயினர்னு ஒரு பாட்டு இருக்குப்பா. என்ன பாட்டு தெரியல, அது கேள்விப்பட்டது இல்லையா? பசி நோக்கார் கண் துஞ்சார். நீங்கள்லாம் தமிழர்கள் தானே? நான் எங்கேயாவது ஆந்திராவில் பாடம் எடுத்துகிறேன்னா இல்லை கேரளாவில் பாடம் எடுத்துகிறேன், எனக்கு டவுட்டாக இருக்குது இப்போ எனக்கு. இப்படி வச்சு தமிழ் பற்றி தெரியலன்னு ஆரம்பித்தோன்னு வச்சுக்கலாம், ஒருத்தவனும் நாளைக்கு தமிழ்னு நான் சொல்லவே மாட்டான்.
ஏன்னா எல்லாத்தையும் விட்டான், தன்னுடைய பண்பாடு கல்ச்சர் கலாச்சாரம் எல்லாத்தையும் விட்டுவிட்டு எல்லாம் மோகம், எல்லாம் இங்கிலாண்டு, எல்லாம் தெரியுது அவனுக்கு. இங்கிலாண்டு, கலிஃபோர்னியா சொல்கிறானே, ஃப்ரெஞ்சு, இந்தியாவில் பிறந்த தமிழ் எப்படி இந்தியாவில் பிறந்துச்சோ சம்ஸ்கிருதமும் இந்தியாவில் தான்ப்பா பிறந்துச்சு, வேறு எந்த நாட்டிலையும் கிடையாதுப்பா. உனக்கு இருக்கிற உரிமை எல்லாருக்கும் இருக்குமா இருக்காது? ஒரு தேசிய சிந்தனை வேணும். தேசியம் வேண்டாம், நான் வேர்ல்டு லெவலுக்கு போயிட்டேன் அப்படின்னு என்னவோ பண்ணுங்கள், அவங்க என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கள். நீங்கள் சர்வதேவமயம், சாந்தம், சாந்தியாதீதம், அமைதியை கடந்த நிலை, அற்புதமான நிலை. ஏன்னா அது சமாதி. ஸ்வராத் பகி, இந்த நிலைக்கு அவர் தான் தலைமை, ஈசன். அகாராதி ஸ்வராத்தியாயம் அத்தியக்ஷ, சகல எழுத்துக்களுக்கும் அகரத்துலேருந்து எல்லா எழுத்துக்களுக்கும் அவர் தான் அத்தியக்ஷம். அவன் திணறாரு பாருங்க, ப்ரெக்னன்சி மாதிரி பண்ணுறாரு, அப்படி பண்ண அவரால் உட்கார முடியல, காலை நீட்டி விட்டு அவனை உதங்கி அப்படியே விடு. அகாராதி ஸ்வராத்தியாட்சம், ஆகாசமயம் விக்கிரகம், ஆகாய ஸ்வரூபம், மயம், மிகப்பெரியவர், மிகப்பெரிய ஒரே விக்கிரகமாக இருக்கிறார். பஞ்சகிருத்தியம் நியந்திரம், 5 தொழில்களையும் கட்டுப்படுத்துபவர். இந்த மாதிரி எங்கே சொல்லியிருக்கு? வேதம் சொல்லுதுங்க. பரமேஸ்வரனுடைய வேலைகளை தோன்றாமலே எல்லாம் பண்ணுறார், மாயை வச்சு பண்ணுறார். பஞ்சகிருத்திய நியந்திரம், 5 தொழில்களையும் அவர் தான் பண்ணுறார். யார்? என்ன 5 தொழில்? சிருஷ்டி, சிதி, சம்ஹாரம், திரோபவம், அனுகிரகம். அம்பாள் சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாம் இவர் செய்ய மாட்டார், எல்லாம் சங்கல்பம் பண்ணுவார். அம்பாள் எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு யோகமாயானால் நினச்ச மாத்திரத்தில் பிம்பம் உருவாயிடும். பஞ்சகிருத்தியம் நியந்தனம், பஞ்ச பிரம்மாத்மகம் பிருகத். பஞ்ச பிரம்மங்கிற இங்கே தான் 5 தொழிலை செய்கிறதுனால 5 பிரம்மம். பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன், ருத்ரன், சதாசிவம், பஞ்ச பிரம்மம். அந்த பஞ்ச பிரம்மம் தான் 5 முகமாக இருந்து வேலை செய்து, அந்த 5 முகத்துக்கு மேலே ஒரு காரியத்தை சக்தியம் செய்து 6வது முகமாக அதோ முகத்தை சேர்த்து ஷண்முகங்கிற பேரை, தன்னை விட தன் குழந்தை நல்லா விளங்கணும்னு சொல்லி ஒரு அப்பாவுக்குள்ள அந்த பொறுப்பு பரமேஸ்வரனுக்கு இருந்திருக்கு. ஞானப்பழத்தை கொடுக்காட்டினாலும் இந்த முகத்தையாவது கொடுத்தாரு பாவம். அதுக்கப்புறமா கொடுப்பாங்க தெரியுமில்ல, பிள்ளையார், தம்பி நீ வச்சுக்கப்பா, எனக்கு வேண்டாம் பாரு. அவரை இருடா நீ வாங்கிட்டு போடா, அவனுக்கு பழம் வாங்கின, எல்லாவற்றையும் நீயே வைத்துக்கொள், எல்லாம் என்னாடு என் மக்கள் என்று ஏற்படுத்தி கொண்டு தனிமையில் இருக்க விரும்புகிறேன். முடிந்தால் என்னை எல்லோரும் அங்கு வந்து பாருங்கள், நான் வருகிறேன். பரமேஸ்வரா நீ வாக்கு மீறிட்டாய். சின்ன வயசில் இதெல்லாம் மெமரி தானாக உள்ளே போணுச்சு. வேதாந்தம்லாம் எனக்கு உள்ளே போய்டும். அது என்னவோ சின்ன வயசுலேருந்து கிரகணம், நம்மளே ஒரு கிரகம் தான் போல இருக்குது. பஞ்சகிருத்தியம் நியந்தரம், பஞ்ச பிரம்மாத்மகம் பிருகத், பஞ்ச பிரம்மம் உபசம்ஹாரம். பஞ்ச பிரம்மத்தையும் கடைசியில் ஒடுக்கிறவனும் அவர் தான். கிருத்வா ஸ்வாத்மனி சம்சிதாக, தன்னுடைய ஆத்மாவில் அந்த 5 பேரையும் ஒடுக்கிறார். இங்கே தானே எல்லோரும் உங்கள் மனம்ங்கிறது உங்கள் ஹிருதயத்தில் தானே வெளிப்படுது. அது மாதிரி வெளிப்பட்டெல்லாம் ஹிருதயத்தில் தான் ஒடுங்கும். அன்றைக்கி யாரோ கேட்டாங்க, நான் யார், நான் வந்து விசாரம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. நான் யார், ஒரு படிக்கட்டு இருக்காது, வேறு ஒன்றும் இல்லை. அது வந்து அறிஞ்சவங்க, ஞானியாக இருக்கிறவங்க, ஆல்ரெடி ஞானியாக இருக்கிறவங்க அந்த மார்க்கத்தில் போய் பிடிச்சிடலாம். மற்றவர்கள் அந்த மார்க்கத்தில் படிக்கட்டு கிடையாது, ஒரு வரைமுறைகள் இல்லை. புரியுதா சொல்கிறது? இப்போ வந்து நீங்கள் முதல்ல சிரவணம் பண்ணணும், மனனம் பண்ணணும், நிதித்தியாசனம் பண்ணணும், ஒரு முக்கியமான படிக்கட்டு 3 படிக்கட்டு வச்சுட்டு அதுக்கு முன்னாடி குரு சேவா பண்ணணும், சித்த சுத்தி பண்ணணும், தான தர்மம்லாம் பண்ணணும், அதெல்லாம் சொல்லுதா இல்லையா? அப்படி நீ உனக்கு முமுட்சு வந்ததுலேருந்து பிரம்ம ஆச்சாரம், பிரம்ம சித்தி அடைகிற வரைக்கும் வழிமுறைகள் இங்கே வேதம் சொல்லுதா இல்லையா? அந்த மாதிரி அங்கே சொல்ல முடியாது. இதுக்கடுத்து இது, இதுக்கடுத்து இதுன்னு சொல்ல முடியுமா அவங்களால? அப்படி இருக்கா சொல்லுங்கள்? இருக்காது.
அதனால் ஸ்வ ஆத்மனி சம்சிதம், எல்லாத்தையும் தன் ஆத்மாவில் நிலைநிறுத்துபவர், தன்னில் தானாய் நிற்பவர். ஸ்வமாயா வைபவான சர்வான், அழகாக சொல்லிட்டார். ஸ்வமாயா வைபவான், தன்னுடைய மாயையினால், தன்னுடைய மாயா சக்தியினால் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு? சம்ஹிருத்தைய ஸ்வாத்மனி சிதக, தன்னுடைய ஆத்மாவிலிருந்து எல்லாவற்றையும் தன் ஆத்மாவில் ஒடுக்குகிறார். பஞ்ச பிரம்மாத்மா கா தீர்த்த பாஷத்தே ஸ்வதேஜஷா, அந்த அஞ்சு பிரம்மத்தையும் தாண்டி பாஷத்தே விளங்கக்கூடியவர். ஆறாவது முகம் பாஷத்தே ஸ்வ தேஜஸா, சுயம்புவாக விளங்கக்கூடியவர். நம்ம சொன்னல அஞ்சு நம்ம எப்பயுமே சொல்லிட்டு இருப்போம், பஞ்சகிருத்தியம் வரைக்கும். இப்போ ஏதோ ஒன்று சொன்னோம் இல்லையா, வீடு மனைவி மக்கள். வீடு அவசியம், மனைவி அவசியம், மக்கள் அவசியம், பணம் அவசியம், நோய் தீர்க்கணும் அவசியம். அந்த ஆறாவது தான் நம்ம வலியுறுத்த வேண்டியதாக இருக்குது. புரியுதா? அதுக்கு தான் நீங்கள் கண்ணை திறந்து விடுங்கன்னு சொல்கிறேன். இந்த ஆறாவது விஷயத்தை அவன் சிந்திக்க மாட்டான். மனுஷன் சுயமாக சிந்திக்கவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு சில லக்ஸுரிஸ் வந்துருச்சுன்னா மயக்கத்தில் தான் இருப்பார். அவர் எப்பயுமே போதையில் தான் இருப்பார். ஏதோ ஒரு போதை, ஒன்றுத்தையும் அடையாட்டினாலும் போதையில் இருக்கான். அவனை என்ன சொல்கிறது? போதைன்னா என்னது? மயக்கத்தில் இருக்கான்னு அர்த்தம். தப்பாக எதுவும் புரிஞ்சுக்காதீங்க. அத்தியாவசிய தேவைகள் நிறைவேற்றுனா என்ன பண்ணுறது? இதான் லைஃப்பை, நம்ம நல்லாயிருக்கோம், இப்படியே இருந்துருவோம் கடைசி வரைக்கும் நினைக்கிறானா இல்லையா? செட்டில்டு லைஃப் என்ன செட்டில்டு லைஃப் நான் கேட்குறேன். செட்டில்டு லைஃப்லாம் ஒன்று, இதெல்லாம் ஏமாத்து வேலை. நீ அன்றாட ப்ரெசண்ட்டை ஒழுங்காக வாழ்க்கையை நடத்திட்டு வாயா. கடைசி வார்த்தை, என்னுடைய கடைசி வார்த்தை, ப்ரெசண்ட்டை மிகச்சரியாக நடத்திக்கிட்டே வா. கடமை தவறாத, அன்பாக இரு, அமைதியாக இரு, நல்லா சாப்பிடு, நல்லா தூங்கு, இறைவனை சிந்தி, இப்படியே பயணிச்சுக்கிட்டே வா. நீ கேட்குறதெல்லாம் 1 by 1 வரலன்னா சொல்லு. நீ என்ன பண்ணுற? இது எல்லாத்தையும் விட்டுடுற. ப்ரெசண்ட்டை விட்டுவிட்டு ஃப்யூச்சர்னு ப்ரெசண்ட் போயிட்டே இருக்குது. நாசமாக போச்சு. ஜென்மாவே வீணடிச்சிடுறான். அப்புறமா அவர் எதையாவது பிடிச்சிடுவார். இங்கே பார்த்தா வயசு 75 ஆயிரும். அப்புறமா நான் என்ஜாய் பண்ணணுமே, என்ன தெரிஞ்சேன், என்ன கை கண்ணு தெரியாது, காது தெரியாது, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்பான். வந்து நீ ஒன்றுமே பண்ண முடியாததுனால நீ வண்டியில் கூட ஏற முடியாது. நீ வந்து திருவண்ணாமலைக்கு உங்கள் கூட வரைஞ்சின்னு சொன்னால் கூட, உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், எல்லாருக்கும் சொல்கிறேன், நீங்கள் இந்த 65 வயசு 70 வயசு போண்டா சாப்பிட்டுட்டு இங்கே வந்து டைம் பாஸ் பண்ணுறவங்களெல்லாம் இங்கே தயவுசெய்து கூட்டின்னு வராது. நீங்கள் கேட்க சொல்லுங்கள், ஆடியோ கேட்க சொல்லுங்கள். அதுக்கு ஞானம் இருந்துன்னா, விழிப்பு நிலையாக இருந்துச்சுன்னா அது நல்லா இரவு பகலாக கேட்கட்டும். நான் வாழ்த்துறேன், வணங்குறேன். சந்தேகம் கேட்டாலும் சொல்லித்தரேன். தயவுசெய்து இங்கே வந்து போண்டா சாப்பிட்ற கேஸு, டைம் பாஸ் பண்ணுற கேஸு, உட்கார முடியாமல் இடுப்பை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கிற கேஸு, அந்த மாதிரி கேஸெல்லாம் ரிஜெக்டட். நாங்கள் ட்ரிப்புக்கே நாங்கள் ஏற்றுறதில்ல. ஏன் தெரியுமில்ல? அதுக்கு ஒரு ஸ்டூல் எடுத்துன்னு வாங்குது. இந்த சேர் இதெல்லாம் எனக்கு தேவையா? அந்த படிக்கட்டில் ஏறதுக்கு ஒரு ஸ்டூல் எடுத்துன்னு வாங்குது. என்ன பண்ணுறது? நல்லா இருக்கும் போல எங்கேயாவது போய் தொலைஞ்சிடுறது. அப்புறமா நான் திருவண்ணாமலைக்கு வரேங்கிறது. வா பஸ்ஸில் வா, இல்லைன்னா சொந்த காரில் உங்கள் பையனை கூட்டிகிட்டு வா. அதனால் அடியார்கள்ட்ட வேண்டுகோள் விடுக்கிறேன். இல்லை நான் அப்படி தான் பண்ணினீங்கன்னா ஸ்டூலை நீங்களே எடுத்துன்னு வந்துடுங்க. அவ்வளோதான் பாயிண்ட்டு. பஞ்ச பிரம்மாத்மா கா தீத்தோ பாஷத்தை 5 இந்த வீடு மனைவி மக்கள் நோய் தீர்க்கணும் பணம் வேணுங்கிறதெல்லாம் கடந்து ஒன்று இருக்குப்பா. அதுதான்ப்பா நிரந்தரம். அதுக்கு தான்ப்பா நீ பிறந்திருக்க. அதை விட்டுட்டு எல்லாம் பண்ணுறப்பா. அதனால் அதை கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணு தம்பி அப்படின்னு கண்ணை திறந்து விடுங்க. புரியுதா? அந்த 6வது நிலை தான் 5 கடந்த நிலை. 6வது நிலையாக தான் இவர் விளங்குறார். பரம்பொருள் எப்படி விளங்குறாருன்னா சுயம்புவாக விளங்குறார். பிரம்மன் தான் அது, வேறு என்ன.
பிரம்மந்தான் 5 முகத்தில் இந்த வேலைகள்லாம் செய்து. ஆதோ அந்த மத்தியே ச பாஷத்தே, ஆதியாகவும் அதுவே ஆதியாகவும் நடுவாகவும் மத்திய இறுதியாகவும் இருந்து விளங்குகிறது. அதுக்கு வேறு யாரும் காரணமல்ல, அதுவே எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கிறது அப்படின்னு இன்னைக்கு 23 மந்திரம் அப்படி விளையாட்டாக நம்ம பாஸ் பண்ணிட்டோம். மிச்சத்தை நாளைக்கு பார்க்கலாம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. வேல் முருகனுக்கு உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய்